ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங், ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே. இப்போ ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் ஒரு லெக்சரர், ஓகே, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு பிரின்ஸிபால் கூப்பிட்டு ஒரு ஃபைலை கொடுத்து, இந்த ஃபைலை ஒரு ஆஃபீஸில் கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வாங்கிட்டு வர சொல்கிறார். ஸோ நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. நீங்கள் உங்களை இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஐ ஆம் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். இப்போ நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஆம் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் சொல்லுவோம். மை நேம் இஸ் அப்படிங்கிறத விட ஐ ஆம் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லலாம். அடுத்து ஐ அப்படின்னா நான், கம் அப்படின்னா வா, ஃப்ரம் அப்படின்னா இருந்து. ஐ கம் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். நான் கவர்மெண்ட் காலேஜிலிருந்து வருகிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நிகழ்காலத்தில் தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஐ கம் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். ஐ ஆம் அ லெக்சரர். நான் ஒரு லெக்சரர். இப்போ ஈஸியாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க பாருங்கள். ஐ ஆம் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லிட்டீங்க. ஐ கம் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் அப்படி சொல்லக்கூடாது. ஐ கம் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். ஐ ஆம் அ லெக்சரர். இதே வாக்கியங்கள் தான் யூஸ் பண்ணணுமா? இல்லை, வேறு டைப்பில் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்கிறீங்க. ஐ ஆம் அ லெக்சரர் இன் தி கவர்மெண்ட் காலேஜ். ஸோ டேரெக்டாக ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டு பாருங்க. ஐ ஆம் அ லெக்சரர் இன் தி கவர்மெண்ட் காலேஜ். இப்போ அடுத்து என்ன சொல்லணும்? நான் இந்த ஃபைலை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைனா நான் இங்கு இந்த ஃபைலை சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா என்னை எனது கல்லூரி முதல்வர் இந்த ஃபைலை இங்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த 3 டைப்பில் நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இந்த ஃபைலை கொடுக்க வந்திருக்கிறேன். ஐ கம் ஹியர், நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். டு கிவ் அப்படின்னா கொடுப்பதற்காக. இந்த கிவ்க்கு பதிலாக சப்மிட் யூஸ் பண்ணலாம். அது சமர்ப்பிப்பதற்காக. எதை சமர்ப்பிக்க போகிறீங்க? திஸ் ஃபைல். ஐ கம் ஹியர் டு சப்மிட் திஸ் ஃபைல். ஓகே, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிடுச்சா? நான் இந்த ஃபைலை கொடுக்க வந்திருக்கிறேன், இல்லைன்னா சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஐ கம் ஹியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது பாருங்களேன், ஐ ஹாவ் கம் ஹியர் இப்படி சொல்லலாமா? ஹாவ் கம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, இந்த டென்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஐ ஹாவ் கம் ஹியர். இல்லைனா ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். ஐ ஆம் ஹியர், இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இப்போ 2 டைப் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ், தமிழ் சென்டென்ஸ் பாருங்களேன், நான் இந்த ஃபைலை கொடுக்க வந்திருக்கிறேன். ஐ கம் ஹியர் டு கிவ் திஸ் ஃபைல். அடுத்தது தமிழ் சென்டென்ஸ், நான் இங்கு இந்த ஃபைலை சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஐ ஆம் ஹியர் டு சப்மிட் திஸ் ஃபைல். இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, இந்த லாஸ்ட்டில் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த தமிழ் வாக்கியங்கள். என்னை எனது கல்லூரி முதல்வர் இந்த ஃபைலை இங்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இது எப்படி சொல்கிறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கேட்டுக்கொள்ளுதல், இது எப்படி சொல்கிறது? ஐ ஆஸ்க்னா என்னது? கேட்குறது. ஓகே, கேள்வி கேட்குறது. இல்லைனா ஏதாவது பொருள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுதல். இல்லைனா ஏதாவது ஒரு வேலை செய்யும்படி கேட்டுக்கொள்ளுதல். ஐ ஆஸ்க் யூ டு கம் ஹியர், நான் உன்னை இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், மை ஃபாதர் ஆஸ்க்ஸ் மீ. ஃபாதர் வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. அதாவது சிங்குலர் வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. மை ஃபாதர் ஆஸ்க்ஸ் மீ டு கவுண்ட் மணி. எனது அப்பா என்னை பணத்தை எண்ணும்படி சொன்னார், அதாவது கேட்டுக்கொண்டார். இப்போ என்னை எனது கல்லூரி முதல்வர் இந்த ஃபைலை இங்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். மை காலேஜ் பிரின்சிபல். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். எனது கல்லூரி முதல்வர் ஆஸ்க்டு, கேட்டுக்கொண்டார். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா? ஆஸ்க்டு. மீ அப்படின்னா என்னை. டு சப்மிட், சமர்ப்பிக்கும்படி. திஸ் ஃபைல், இந்த ஃபைலை. ஹியர், இங்கு. இப்போ இந்த ஃபுல் சென்டென்ஸ் பாருங்கள். அந்த வார்த்தைகள்லாம் எங்கெங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணணும். மை காலேஜ் பிரின்சிபல் ஆஸ்க்ட் மீ டு சப்மிட் திஸ் ஃபைல் ஹியர். மை காலேஜ் பிரின்சிபல், இது வந்து சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஆஸ்க்டு, இது வேர்ப். ஓகே, மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படிங்கிறத விட்டுட்டு உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோன்னா, உத்தரவுக்கு என்னது? ஆர்டர். ஓகே, மை காலேஜ் பிரின்சிபல் ஆர்டர்டு மீ டு சப்மிட் திஸ் ஃபைல் ஹியர். அவ்வளோதான், வேர்பை தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர்டுக்கு பதிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார், அதாவது ரெக்வெஸ்ட். ஸோ மை காலேஜ் பிரின்சிபல் ரெக்வெஸ்டட் மீ டு சப்மிட் திஸ் ஃபைல் ஹியர். ஸோ பிரின்சிபால் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லை அசைன் பண்ணுவாங்க. அசைன் அப்படின்னா என்னது? நியமித்தல். ஓகே, நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ மை காலேஜ் பிரின்சிபல் அசைன்டு மீ டு சப்மிட் திஸ் ஃபைல் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வந்தீங்க,
உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ஃபைலை கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வாங்கணும். ஸோ கொடுத்ததுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று வாங்கணும். கிவ் தி அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படின்னு கேட்க முடியாது, அது ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி போயிடும். அப்போ அது ஒரு கரெக்டாக அந்த ஃபார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள், கைண்ட்லி கிவ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். ஓகே, ஐ நீட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். எனக்கு ஒப்புகை சீட்டு தேவை. ஏன்னா நம்ம ஃபைல் கொடுத்துருக்குறோம், அந்த ஃபைல் வாங்கினதுக்கு நாங்கள் அந்த ஃபைல் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்லிப். ஸோ முதல்ல இருந்து இந்த சிச்சுவேஷனை பார்ப்போம். அதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வர்றீங்க, உங்களுடைய காலேஜ் பிரின்சிபல் அனுப்பிச்சிருக்கிறாரு, நீங்கள் ஒரு லெக்சரர் ஒரு ஃபைல் கொடுத்து விட்டுருக்கிறாரு. அந்த ஃபைலை நீங்கள் அந்த ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம அந்த ஃபைலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஐ ஆம், அந்த மை நேம் இஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு ஐ ஆம் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் சொல்கிறோம். ஐ ஆம் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம். ஐ ஆம் எ லெக்சரர், ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. ஐ ஆம் எ லெக்சரர், நான் ஒரு விரிவுரையாளர். ஐ ஆம் எ லெக்சரர் இன் தி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் நான் லெக்சரராக இருக்கிறேன். ஐ ஆம் எ லெக்சரர் இன் தி கவர்மெண்ட் காலேஜ். ஐ கம் ஹியர், நான் இங்கே வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் கம் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பொதுவாக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் மேக்ஸிமம் சொல்லுவோம், ஹாவ் யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நான் கொடுத்துருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கம் ஹியர் டு சப்மிட், டு சப்மிட், ஓகே, டு கிவ், இந்த கொடுக்கப்பட, சப்மிட் செய்யப்பட அப்படின்னு அர்த்தம். இந்த டு இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா ஐ கம் ஹியர், ஐ ஹாவ் கம் ஹியர் டு கிவ் திஸ் ஃபைல். மை காலேஜ் பிரின்சிபல் ஆஸ்க்ட் மீ டு சப்மிட் திஸ் ஃபைல் ஹியர். இந்த இடத்துல தான் நம்ம ஆஸ்க்ட் பதிலாக வேறு வேர்ப் அப்ளை பண்ணோம். ஆர்டர்டு மீ, அசைன்டு மீ, ஓகே, ரெக்வெஸ்டட் மீ, இதெல்லாம் பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மை காலேஜ் பிரின்சிபல் ஆஸ்க்ட் மீ டு சப்மிட் திஸ் ஃபைல் ஹியர். டேக் திஸ் ஃபைல், இந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஹாவ் திஸ் ஃபைல், இந்த ஃபைலை வச்சுக்கோங்க. அண்ட் கிவ் மீ அன் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப், எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மட்டும் கொடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் சென்டென்சஸ் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி நீங்களாக ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. சிம்பிளான சிச்சுவேஷனை இமேஜின், ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன கேட்கணும், அதை இங்கிலீஷில் கேட்கணும். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்களாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.